ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 19th சம்மு பாருங்கள். 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 3rd யூனிட் எக்ஸசைஸ் இல்லை 19th சம்மு. ஏபிசி 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு இஃப் பிஏ ஈக்குவல் டு சி ஸ்கொயர், அதாவது பிஏயும் ஏவையும் மல்டிபிள் பண்ணால் வர்ற ஆன்சர் சி ஸ்கொயருக்கு ஈக்குவல் அப்படின்னா பி அண்ட் கியூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை தான் இப்போ வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ அவன் கேட்டிருக்க ஸ்டேட்மெண்ட் என்னது? பி இன்ட்டு ஏ ஈக்குவல் டு சி ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஈக்குவல் அப்படின்னு அவன் கொடுத்துட்டான். ஸோ அப்போ நான் இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்க போகிறேன், பிஏ. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் பி தான், செகண்ட் மேட்ரிக்ஸ் ஏ. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னாலே என்ன பண்ணுவோம், 7 மெத்தடை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரோ 0 மைனஸ் q 0 மைனஸ் q, செகண்ட் ரோ 1 0 1 0. ஓகேங்களா? அடுத்தது ஃபஸ்ட்டு காலம் P0 P0, செகண்ட் காலம் 0 to 0 2. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் இன்ட்டு ஃபஸ்ட்டு நம்பர் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், 0. செகண்ட் நம்பர் இன்ட்டு 0, ஏன்னா ஜீரோவால் எதை மல்டிபிள் பண்ணாலும் 0 தான், எந்த நம்பரை 0வால் மல்டிபிள் பண்ணாலும் ஆன்சர் 0 தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர். அடுத்து செகண்ட் நம்பர் 0 இன்ட்டு 0 0 மைனஸ் q இன்ட்டு 2 மைனஸ் 2q, 1 இன்ட்டு p p 0 இன்ட்டு 0 0, 1 இன்ட்டு 0 0, 0 இன்ட்டு 2 0. ஓகேங்களா? ஸோ எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0 மைனஸ் 2q p 0. ஸோ இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு பிஏ கண்டுபிடிச்சாச்சு. இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வச்சுக்கோம். நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு என்ன கண்டுபிடிக்க போகிறேன், சி ஸ்கொயர். ஸோ சி ஸ்கொயர்னா சி இன்ட்டு சி, ஸோ சி மேட்ரிக்ஸு இன்ட்டு சி மேட்ரிக்ஸ். வழக்கம் போல் 7 மெத்தடு. ஸோ ஃபஸ்ட் இருக்கக்கூடியது 2 மைனஸ் 2 2 மைனஸ் 2, செகண்ட் மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட செகண்ட் ரோ 2 2 2 2. அடுத்தது செகண்ட் மேட்ரிக்ஸோட ஃபஸ்ட்டு காலம் 2 2 2 2. ஓகேங்களா? ரெட்டில் எழுதிடுறேன், 2 2 2 2. ஓகேங்களா? செகண்ட் மேட்ரிக்ஸோட செகண்ட் காலம் மைனஸ் 2 2 மைனஸ் 2 2. ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணி பாருங்கள், 2 இன்ட்டு 2 4 மைனஸ் 2 இன்ட்டு ப்ளஸ் 2 மைனஸ் 4. ஓகேங்களா? 2 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 4. ஸோ ஃபஸ்ட் செகண்ட் எலமெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஃபஸ்ட் நம்பரையும் மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 4, செகண்ட் நம்பரையும் மல்டிபிள் பண்ணாலும் மைனஸ் 4. ஓகேங்களா? ஃபஸ்ட் நம்பரையும் மல்டிபிள் பண்ணுறேன் 4, செகண்ட் நம்பர் மல்டிபிள் பண்ணுறது 4, ஃபஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் மைனஸ் 4, செகண்ட் நம்பர் ப்ளஸ் 4. ஓகேங்களா? ஸோ இப்போ இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா 4 ப்ளஸ் மைனஸ் 4 என்ன வரும், 0 தான் வரும். மைனஸ் 4 மைனஸ் 8, 4 ப்ளஸ் 4 8, மைனஸ் 4 ப்ளஸ் 4 0. ஸோ இது சி ஸ்கொயர் செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஸோ ஒன்றாவது ஈக்குவேஷன் ரெண்டாவது ஈக்குவேஷன் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்னது, பிஏ ஈக்குவல் டு சி ஸ்கொயர் அப்படின்றப்ப பிஏ வந்து மைனஸ் 2q p0 ஈக்குவல் டு சி ஸ்கொயர் அப்படின்றப்ப 0 மைனஸ் 8 8 0. ஸோ இதில் இருந்து 0வும் 0வும் ஈக்குவல். ஓகேங்களா? அடுத்தது இந்த மைனஸ் 2q இந்த மைனஸ் 8 ஈக்குவல். ஓகேங்களா? ஸோ அதை எழுதுப்பேன், மைனஸ் 2q ஈக்குவல் டு மைனஸ் 8. அப்போ q ஈக்குவல் டு மைனஸ் 8, இந்த மைனஸ் 2 இந்த சைடு போகும்போது டிவிஷனில் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ q ஈக்குவல் டு மைனஸையும் கட் பண்ணுங்கள், 2வும் 8யும் கட் பண்ணிங்கன்னா 4. ஓகேங்களா? q ஈக்குவல் டு 4. நெக்ஸ்ட்டு p ஈக்குவல் டு 8, அதுவே அவனே கொடுத்துட்டான், டைரெக்டாக கொடுத்துட்டான். ஸோ இதுதான் p ஈக்குவல் டு 8, q ஈக்குவல் டு 4 அப்படின்றதான் ஃபைனல் ஆன்சர் இந்த 19th சம்முக்கு. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா, ஈஸியாக சம் புரிகிற மாதிரி கிளாஸ் இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாஸ் பண்ணுங்கள். நன்றி. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. லாஸ்ட்டு சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.